மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவர்கள் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி கோபி சுதாகர் சொசைட்டி பாவங்கிற ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு எகென்ஸ்டாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் இவங்க இந்த சமூகத்தை தான் தப்பாக பேசுகிறாங்க, மக்களோட மனசில் கலவரத்தை தூண்டுறாங்க, இவங்க போட்ட வீடியோ அந்த சமுதாயத்துக்கு ஒரு அநீதி விளைவிக்கக்கூடிய ஒரு வீடியோ, சமுதாயத்துக்கு எதிரான வீடியோ, குறிப்பிட்ட ஜாதியை மட்டுமே இவங்க பேஸ் பண்ணி அவங்கள மட்டுமே குற்ற பரம்பரையை இந்த ஒரு வீடியோவில் காமிச்சிருக்காங்க. அதனால் அவங்க இந்த வீடியோ டெலீட் பண்ணி ஆகணும், டெலீட் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த வழக்கறிஞர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காவல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இவர் கொடுத்த இந்த புகாரை பார்த்த நம்மளுடைய பிக் பாஸ் புகழ் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. என்ன பதிவுனா, அதாவது அவர் குறிப்பாக அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கோபி சுதாகரும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ மூலமாக சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு வீடியோ மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. எல்லாரும் போய் படிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் படிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் போய் படிங்க, படித்தா அந்த ஜாதிங்கிறது ஒழிஞ்சிரும், நல்லா படித்தா தான் அந்த ஜாதியை எல்லாமே ஒழிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சூப்பரான கருத்தை சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு ஜாதி பெருமையை சொல்லி அவனை வளர்க்குறத விட இந்த ஜாதி பெருமையை விட்டு போட்டு படிப்பை சொல்லி கொடுத்து வளங்க, அப்படி வளர்த்தா தான் அந்த பையன் நல்ல பையனாக வருவான் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா, இந்த வழக்கறிஞர் ஒரு படித்த ஒரு வழக்கறிஞர், ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு, டிகிரி வாங்கியிருக்காரு. இவர் இந்த பொசிஷனுக்கு வரக்கு சாதாரணமாக இவர் வரல, இவர் நல்லா படித்ததுனால தான் இன்றைக்கி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ஸோ இப்படி படித்த ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இப்படி தற்குறியாக இருக்காரு, படித்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாரு, அவங்க சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கறிஞர் அதை அப்படியே மாற்றி ஒரு சமூக எதிரி போல மாற்றிட்டு இருக்காங்க. அவங்க போட்ட அந்த வீடியோவை சமூகத்துக்கே துரோகம் விளைவிச்ச மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் சித்தரிச்சிட்டு இருக்காரு இந்த வழக்கறிஞர். ஸோ படித்த ஒரு தற்குறியாக இருக்காரு. இதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க சாதிக்கணும்னு படிங்கடா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இவர் சாதிக்காகவே படிச்சிருக்காரு, தன்னோட ஜாதிக்காகவே இவர் படிச்சிருக்காரு. ஜாதியை மட்டுமே காப்பாற்றணும்னு நினச்சா படிச்சிருப்பாரு போல இருக்கு, சாதிக்கணும்னு படிக்கல போல இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது அங்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்குமே அப்பட்டமா தெரியுது கோபி சுதாகர் நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுக்கு எகென்ஸ்டா ஒருத்தர் இங்கே புகார் கொடுத்துருக்கான், அவன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அவனை யாரும் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இதையெல்லாம் நினைக்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. ரொம்ப வேதனை அளிக்குது அப்படின்ட்டு இந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த முத்துக்குமரன் போட்ட இந்த வீடியோவுக்கு பலரும் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆதரவானா, கோபி மற்றும் சுதாகருக்கு ஆதரவாக பேசி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதனால் எல்லா மக்களுமே, முக்கால்வாசி மக்கள் இந்த முத்துக்குமரன் அவருடைய கருத்துக்கு லைக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி மக்களே, முத்துக்குமரன் அவர்கள் கோபி மற்றும் சுதாகர் இவங்களுடைய சொசைட்டி வீடியோவை பற்றி ஒப்பீனியன் வெளியே சொல்லியிருக்காரு. அதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வழக்கறிஞரை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.